அருமையானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் மீண்டும் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த 10 நிமிட செய்தி நிமிஷம் 10 இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வார்த்தையாவது உங்கள் உள்ளத்தில் தங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. நாங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாம் உங்கள் இருதயத்தில் நிரம்புன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தை உங்கள் உள்ளத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும், விடுதலை கிடைக்கும், சமாதானம் இருக்கும். கடந்த 4 செய்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு வார்த்தை கூட என்ன, நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? இல்லை யாருக்கு சமாதானம் இருக்காது, யாருக்கு சமாதானம் இருக்காது அப்படின்னு பைபிளில் நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 48 அதிகாரத்தின் 22வது வசனம். ஏசாயா சொல்கிறார், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 2:9 சமாதானம் இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று தான் அங்கே கர்த்தர் சொன்னார். கர்த்தர் தான் சொல்கிறாரு, இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன், இவர்களுக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன், உங்களுக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஆண்டவர் தான் சொல்கிறாரு. மனுஷன் சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்லலாம், ஆனால் அவனே சமாதானம் இல்லையே, அவன் எப்படி சமாதானம் கொடுக்க முடியும்? ஆண்டவர் நம்மை படைத்த தெய்வம், அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான கர்த்தர். அவர்கிட்ட தான் எல்லாம் நிரம்பி இருக்கு. ஏன்னா அவர் பாவம் செய்கிறவர் இல்லை, அவர் தீமை செய்கிறவர் அல்ல, தப்பான காரியம் அவர்கிட்ட இல்லை. அவர் முழுக்க முழுக்க சமாதானத்தால் நிரப்பப்பட்டவர். அவர்கிட்ட சமாதானம் தான் இருக்கும். அதனால் நான் சமாதானம் கட்டளையிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ சமாதானம் யாருக்கு இல்லை, யாருக்கு இருக்காதுன்னு ஆண்டவர் தான் சொல்கிறாரு. துன்மார்க்கமாக ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவனுக்கு சமாதானம் இருக்காது. அப்போ துன்மார்க்கமாக வாழ்ந்தான்னா என்ன? கெட்ட வழியில் போகிறவன். நல்ல வழி தெரியும் அவனுக்கு, கெட்ட வழியும் தெரியும். நல்ல வழி அவனுக்கு போதிக்கப்படுகிறது, கெட்ட வழியிலையும் கற்றுக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் சமாதானமாக இருக்கணும்னா நல்ல வழியிலே நடந்தால்தான். கெட்ட வழிக்கு போகிறவன், தப்பான வழிக்கு போகிறவன், பாவ வழிக்கு போகிறவங்க, தேவன் அருவருக்கிற வழியில் போகிறவங்க சமாதானம் அவங்களுக்கு இருக்காது. அதற்கு மாறாக நல்வழிக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் அவர்களுக்கு சமாதானம் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதே போல் இன்னொரு வார்த்தை கூட, இதே போல தான் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார். இதே தான் 57 அதிகாரத்தின் ஏசாயா 57:21 துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா சொல்கிறார். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே அந்த விளக்கம் கொடுத்துட்டு வர்றாரு. தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். தூரமாக இருந்தாலும் அவங்களுக்கு சமாதானம் வேணும், சமீபமாக இருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் வேணுங்கிற அந்த நாவை நான் சிருஷ்டிப்பேன். அதை சொல்கிறவங்க, சமாதானத்தை சொல்லுகிறவர்களின் உதடுகளை நான் சிருஷ்டிப்பேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை அறிவிக்கிறவர்கள், சமாதானத்தை கேட்கிறவர்கள், அவர்களுக்கு நான் ஒரு ஆரோக்கியம், அவங்கள நான் குணமாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். 20ஆம் வசனம் பாருங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் யார்? மனுஷன்தான். நல்ல வழியில் நடக்காதவங்க, கெட்ட வழிக்கு போகிறவங்க, பேச்சிலும் பார்வையிலும் சிந்தையிலும் தீர்மானத்திலும்
முயற்சியிலும் ஒரு நல்ல பண்பே கிடையாது. ஒரு மனுஷன்னா ஒரு நேரத்தில் தப்பான வழிக்கு போக வேண்டியதுதான். சமாதானத்தின் செய்தி கேட்ட பிறகு அவர்கள் வழி விலகி வந்துவிட வேண்டும். ஆனால் இந்த துன்மார்க்கன் என்று அழைக்கப்படுகிற இந்த நபர்கள் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க? கடலை போல இருக்கிறாங்க. எப்படி? கொந்தளிக்கும் கடல். கடல் சீருது பாருங்க. தண்ணி அப்படியே மேலே, சில நேரத்தில் அப்படியே தண்ணி மேலே வரும், கொந்தளிக்குது. அந்த கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்களாம். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதின் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. கடல் நமக்கு தெரியாத, பார்க்கறதுக்கு நல்ல தண்ணி போல தான் தெரியும். ஆனால் கடல்னு குறிப்பிடுறாரு. கொந்தளிக்கும் கடல். அது அங்கே என்ன இருக்காது? அமைதி இருக்காது. ஒரு அமைதி இருக்காது. அப்போ அமைதி இருக்காதுன்னா நீங்கள் பாருங்கள், கொந்தளிக்காத கடலில் ஒரு படகு கப்பலோ உள்ளே போகும்போது அப்படியே அமர்ந்து இருக்கும். ஆனால் கொந்தளிக்கிற சூழ்நிலை வரும்போது அங்கே அமைதியே இருக்காதான். அந்த தண்ணி எதை கொண்டு வரும்? சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அதை போல துன்மார்க்கம் இருக்கிறான். அப்போ அவனுக்குள்ள சமாதானம் இருக்காது. அவன் எப்போ பாரு அலசடிப்படுகிற அனுபவம். அந்த துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன செய்யணும் என்றால், அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை சார்ந்து வாழணும். இப்போ உங்களுக்கு சமாதானம் வேணுமா? நாமெல்லாம் ஒரு நாளில் தேவன் இல்லாமல் இருந்தோம். இந்த சொல்லப்பட்ட துன்மார்க்க ஜீவியம் அப்படி தான் நாம் இருந்தோம். இளையகுமாரனை பார்த்தீங்கன்னா லூக்கா 15 அவன் தன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். ஒரு வார்த்தை அவனை குறித்து சொல்லி இருக்கும், அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி போயிட்டான். நிம்மதியே இல்லை பாருங்க. மீண்டும் அவனுக்கு அந்த சமாதானம் எப்போ கிடைச்சதுன்னா, தன் தகப்பன்கிட்ட வந்தபோது, தன் தகப்பனிடத்தில் வந்து அந்த தகப்பனுக்கு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அர்ப்பணித்த போது இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். எனவே தேவனுடைய சமூகத்தில் திரும்பி ஒரு வசனம் இருக்குது, ஏசாயா 48:18. நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நம்ம வாழ்க்கை ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். துன்மார்க்கமான பேச்சு வேண்டாம், துன்மார்க்க வாழ்க்கை வேண்டாம். அதை விட்டு வெளியே வருவோம். துன்மார்க்கரையும் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார், நீதிமானாய் மாற்றி ஆசீர்வதிக்க. எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை தெளிவாக்குவது காரணம் என்ன? கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் வாழ்வதை விட நிம்மதியோடு வாழ தேவன் வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வழியை பின்பற்றுவோம். இயேசுவானவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.